இந்த சோஃபாவின் மூலமாக வெறும் சோஃபா மட்டும்தான் சென்றதா அல்லது அதன் மூலமாக பணப்பரிமாற்றம் எதுவும் நடந்ததா, வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ எதுவும் பணப்பரிமாற்றம் நடந்ததா? விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கப்பட்ட சோஃபா அசோக் நகரில் இருக்க அலுவலகத்துக்கு தான் அந்த சோஃபா போச்சு. ஆனால் அவங்க சந்திச்சது வேளச்சேரியில் இருக்க இடத்துல தான் போய் திருமாவளவனில் சந்திக்கிறாங்க. அதனால் அப்போ அவர் அமர்வதற்காகவும் அந்த சோஃபா அனுப்பப்படலை. இப்போ எதற்காக அந்த சோஃபா கொடுக்கப்பட்டது? எதிர்காலத்தை நோக்கி பார்த்தோன்னா ஒரு டிடி தினகரன் அவர்கள் அதிமுகவுக்குள் வருகிறார், சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள் வருகிறார் அப்படின்னு வைத்துக் கொண்டால் கூட அப்போ அங்கே யார் தலைமை, யார் சொல்வதை கேட்பது அப்படின்ற ஒரு அடுத்த இடத்துக்கு நகரும். அது ஒன்று அவர்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் என்னன்னா, நாங்கள் பிரசிடென்ட் ரூல் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது ஒன்று தான் காரணமானு கேட்டால் இல்லை. அடுத்த 6 மாசத்துல எந்த அரசியல் கட்சிகளும், அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இல்லது திமுக கூட்டணி கட்சிகளாகட்டும், அதிமுக கூட்டணி கட்சிகளாகட்டும், யாரும் அடுத்த 6 மாதத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிடராக இருக்கிறவர் எப்படி நீங்கள் நியமனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குரல் எழுப்புறாங்க. இது ஒருவேளை விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்திருந்தது அப்படின்னா, ஆமாம் அவர் ஜோதிடர் மட்டும் கிடையாது, எனக்கு தனிப்பட்ட அரசியல் ஆலோசகரும் கூட, அதனால் நாங்கள் அவரை முதலமைச்சருக்கான அரசு ஆலோசகராக நியமித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆணைத்தரமாக பேசி கடன் சென்றிருந்திருக்க முடியும். இடதுசாரிகளிடம், விடுதலை சிறுத்தைகளிடம், ஐயுஎம்களிடம் ஆதரவு கேட்பதற்கு முன்னதாகவே அவர்கள் முதல்ல அணுகிய கட்சி அதிமுக. அவர்கள் முதலில் மறுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோரியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆட்சி ஸ்ட்ராங்காக நீங்கள் நடத்தணும், நீங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தணும். ஒருவேளை நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலுடனே இந்த ஆட்சியை நடத்த முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்து அவர் அதிமுக ஆதரவு கோரியிருக்கார். அதில் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதுமே கூட கட்சி அதிகாரப்பூர்வமாக கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதனால் அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுப்பாரா அப்படின்ற சந்தேகம். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு அசம்பிளியே ஒரு பரபரப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பின் தீர்மானத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா அதிமுக இன்னைக்கு 2ஆ பிளவுபடக்கூடிய சூழ்நிலை அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா 2 தரப்புலையுமே ஒரு 26 பேர் ஆதரவாகவும் 22 பேர் மறுத்தும் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு அந்த அதிமுகவினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லும் பொழுது நம்ம மறுபடியும் ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறணும் அப்படின்னு இருக்காங்க. அதிமுகவோட இன்றைய நிலைமையிலேருந்து அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்தளவுக்கு அது கட்சி கட்டமைப்பாகவே ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, தொண்டர்கள் அதிகம் நிறைந்த ஒரு கட்சி. அங்கே தலைவர்களோட தொண்டர்களோட எண்ணிக்கையும் அவர்களுடைய பலமும் தான் அதிகம். அதனால தான் அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அதில் சிக்கல்கள் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட இன்றைக்கு அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 47 அப்படின்ற இடத்துல ஒரு கணிசமான ஒரு ரிலேட்டிவ்லி மற்றவங்க ஒப்பீட்டு அளவில் ஒரு வலுவான இடத்துல தான் இருக்காங்க. அதே திமுக நம்ம பார்த்தோம்னா, திமுக 2011 வாங்கின வாக்குகள் அல்லது சீட்டுகளை பார்க்குறப்போ, 1991 சீட்டுகள்லாம் பார்க்குறப்போ மிக மோசமான இடத்துல இருந்திருக்காங்க. அப்போ தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. தலைவர்கள் இருந்தாலும் அப்போ வாக்கு சதவீதம் அவ்வளோ குறைஞ்சிருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ மோசமான தேர்தல் சந்தித்தாலும் 10 தோல்வி சந்திச்சா கூட அவங்க வாக்கு வங்கி அப்படின்றது ஒரு 21லிருந்து 25 வரைக்கும் சாலிடாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா தேர்தலும், இந்த 10 தேர்தலையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கட்சி உடனடியாக கரைந்து விடும் அல்லது இல்லாமல் போய்விடும் அல்லது என்ன அப்படியான ஒரு நிலை இருக்காது. அது குறையும் அப்படின்றது தேய்மானம் ஏற்படும். அந்த வாக்கு வங்கி வாக்கு சதவீதத்தில் தேய்மானம் ஏற்படும். ஆனால் அது மிக விரைவாக நடக்காது. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா கட்சியோட கட்டமைப்பு அப்படி. ஏன்னா தலைவர்கள் இருப்பாங்க, இடைநிலை தலைவர்கள் அப்படின்ற இந்த ரீஜனல் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்றது திமுக தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் அது வரவேற்கத்தக்கதாக ஒன்றாக இருந்தாலும் கூட பின்னாட்களில் அதன் மீது ஒரு ஒவ்வாமை வருது மக்களுக்கு. அப்போ அந்த ஒவ்வாமைக்கு மாற்றாக தான் ஜெயலலிதா அவர்கள் வரும்பொழுது நான் ஒருவர் தான், அதுக்கு கீழ் நான் சொல்வது தான் எல்லாமே நடக்கும், அந்த 4 அணி அல்லது 5 அணி அப்படின்ற ஒரு அணியை அமைச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் நான் சொல்வதை அமல்படுத்துவார்கள் அப்படின்ற நிலைக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க அந்த மாவட்டத்திலேயோ மண்டலத்திலேயோ அவங்க நினைக்கிறத செயல்படுத்த முடியாது. தலைமை சொல்கிறது தான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறது தான் அங்கே செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றமும் இருந்தது. அப்படி தான் பெரும்பாலும் களத்திலையும் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது இங்கே கீழே இருக்கவங்க எல்லாரும் தலைமை ஒரு தலைமையை பார்த்தே அந்த தலைமை கட்டுப்பட்டே இருந்த கூட்டம் தான் அதிகமாக இருந்திருக்கும். தொண்டர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் அவர்கள் தேய்மானம் அடைவதுன்றது வாய்ப்புகள் குறைவு. இன்றைக்கு எடுத்திருக்க நிலை அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க
சட்டமன்றத்துக்குள்ளாக நம்ம வந்து 2 துருவங்களாக பார்த்தோம். ஒரு 24 பேர் வந்து ஆதரவு அளிக்கிறது, 24 25 பேர் வந்து அதிமுகலேருந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிறதையும், மீதம் இருக்கிற நபர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவளிக்கிறதையும் நம்ம சட்டமன்றத்துக்குள்ள பார்க்க முடிஞ்சது. நேற்று நடந்த கூட்டங்களில், அந்த எம்எல்ஏக்கள் கூட்டங்களில் விஜய் அவர்கள் போய் வந்து சிவி சண்முகம் அவர்கள் தலைமையிலான எம்எல்ஏக்கள் கூட்டத்தை சந்திக்கிறதையும், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என் தரப்புக்கு வந்து ஒரு 22 25 பேர் இருக்கார்கள், அது முதல்ல 17 நபர்களாக இருந்தது, 22 24 அப்படின்ற எண்ணிக்கை அவர் தரப்பு ஆதரவு கூடுறதையும் 2 குழுக்களாக அவர்கள் புகைப்படங்கள் பகிர்ந்ததையும் பார்த்தோம். ஆனால் இது கடந்த காலங்களை போலவே ஒரு 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 பிரிவை நோக்கி செல்கிறதா அப்படின்னு பார்க்குறப்போ அப்படி தான் எல்லாரும் பார்க்கப்பட்டுட்டே இருந்தது. ஆனால் நேற்று பேசின, இன்னைக்கு நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினதை பேசுகிறோம். ஆனால் நேற்றும் கூட சிவி சண்முகம் அவர்கள் இன்றைக்கும் எங்கள் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் தோல்விக்கான காரணங்களை ஆராய வேண்டும், அதற்கு பொதுக்குழு வேலுமணி அவர்களும் வந்து நாங்கள் அவரை தான் பொதுச் செயலராக வச்சுக்கிறோம், மறுபடியும் ஒருங்கிணைந்த அதிமுகவை மாறணும் அப்படின்றத தான் வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ நேற்றும் அதே தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக விஜய்க்கு ஒரு தரப்பினர் ஆதரவளித்ததுக்கு பிறகும் கூட நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தான் நிற்கிறோம், அவர் தான் எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர், இதற்கு பிறகும் அவர் வந்து காலம் தாமதிக்காமல் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும், பிரிந்து சென்ற அனைவரையும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறார். இன்றைய நிலை வரைக்கும் அதுதான் இருக்குது. ஆனால் இதை எதிர்காலத்தை நோக்கி பார்த்தோன்னா ஒரு டிடி தினகரன் அவர்கள் அதிமுகவிற்குள் வருகிறார், சசிகலா அவர்கள் அதிமுகவிற்குள் வருகிறார் அப்படின்னு வைத்துக்கொண்டால் கூட அப்போ அங்கே யார் தலைமை, யார் சொல்வதை கேட்பது அப்படின்ற ஒரு அடுத்த நகரும் அது. அப்போது சசிகலா அவர்கள் முன்னாடி சிலர் அணிதிரலாம், சசிகலா அவர்கள் முன்னாடி டிடி அணிதிரல்றாரா இல்லையான்றது காத்திருந்தான்னு பார்க்கணும். ஏன்னா இவர் தனியாக கட்சி ஆரம்பித்ததோ அதில் வந்து இருவருக்கும் ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு தினகரன் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கார். அதனால் அவர்கள் 2 பேரும் ஒன்றிணைவார்களா, அல்லது சசிகலாவின் பின்னால் கடந்த கால ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்பார்களா, அல்லது எடப்பாடி பின்னால் சசிகலா அவர்களும் டிடி தினகரனும் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியின் கரங்களை வலுப்படுத்துவார்களா அப்படின்றது எல்லாமே வந்து அடுத்தடுத்து அந்த இப்போ இருக்க பிளவு அல்லது ஒரு கருத்து வேறுபாட்டிலேருந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்துறாங்க அப்படின்னு நாம் பார்க்க முடியுது. ஒருவேளை ஒன்றிணைத்த அதிமுகவாக்கி அதை ஒரு வலுவான ஒரு அதிமுகவாக முன்னிறுத்த வேண்டிய இடத்துக்கு அதிமுக இருக்குன்றது உண்மை. ஆனால் அது எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். இப்போது நம்ம முதலமைச்சர் வந்து எல்லா கட்சி இருக்கக்கூடிய தலைவர்களையும் பார்த்துட்டாங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய அணியை பார்த்துட்டாங்க, இபிஎஸ் அவர்களை தான் வந்து சந்திக்கலை. ஸோ இன்னைக்கு எதிர்த்து வாக்களித்தது அப்படின்னு பார்த்தா அவங்க அந்த அணியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா மித்தவங்களாம் வந்து வெளியிட திமுக பொறுத்த வரைக்கும் வெளியிட பண்ணிட்டாங்க, சில பேர் வந்து விலகிட்டாங்க அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பொருத்தி பார்க்குறது? அதுக்கப்புறம் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சொல்லும் பொழுது சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதையும் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஆதரவு இங்கே வந்துருச்சு, இன்னமும் வந்து அதிமுகவுடைய ஆதரவை வந்து எதிர்பார்க்கறதுடைய பின்னணி, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, திமுக கூட்டணியிலிருந்து வந்து ஆதரவை அவர் பெற்றுக்கொண்டார். அது வந்து அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் கவர்னர் ஆளுநர் வந்து தாவேகா தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு தேவையான ஆதரவு மட்டும்தான். அது வரைக்கும் ஒரு ஹடில் இருக்குது. ரியாலிட்டியில் பேசும்போது ஒருவேளை வெறும் 107 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் பதவி பிரமாணம் செய்திருந்தாலும், இன்றைக்கு அந்த நிலையிலிருந்தே இன்றைக்கு சட்டமன்றத்திற்குள் வந்து அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரியிருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அந்த ஃப்ளோ டெஸ்ட்டில் ஜெயிச்சிருப்பார். இது நம்ம மறுக்க முடியாது. யாருமே இதுக்கு காரணம் என்னென்னா, எந்த அரசியல் கட்சிகளும் அடுத்த 6 மாத காலத்துக்குள் ஒன்று அவர்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் என்னென்னா, நாங்கள் வந்து பிரசிடென்ட் ரூல் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒன்று தான் காரணமானு கேட்டால் இல்லை. அடுத்த 6 மாதத்தில் எந்த அரசியல் கட்சிகளும், அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இல்லை திமுக கூட்டணி கட்சிகளாகட்டும், அதிமுக கூட்டணி கட்சிகளாகட்டும், யாரும் அடுத்த 6 மாதத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. அதுதான் வந்து ரியாலிட்டி. அப்படி இருக்கப்போ அந்த கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்புக்கு உட்பட்டு அவர் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஆதரவு தான் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் கட்சிகளோட ஆதரவு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படின்னா அவரால் வந்து தனிச்சையாக செயல்பட முடியாது. ஏன்னா இவர்கள் ஆதரவை பெற்று தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்படின்றப்போ ஜனநாயகத்தில் நீங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றீங்க அல்லது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இல்லை ஒரு அப்பாயின்மெண்ட்டே எடுத்துக்குவோமே, நீங்கள் அவ்வளோ தூரம் ஸ்கீம்ஸு இல்லை ஒரு பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப அதிக நிலையானது. உதாரணத்துக்கு அவர் நேற்று செஞ்ச அப்பாயின்மெண்ட் வந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டாக அல்லது தனக்கு ஆலோசகராக இருந்த ரத்தன் பண்டிட் அவர்களை வந்து தன்னுடைய ஆஃபீஸர் ஆன் டியூட்டியாக நியமிக்கிறார். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி பொலிட்டிக்கல் அப்படின்னு நியமிக்கிறார். அரசியல் ஆலோசனைக்காக முதல்வருக்கு ஒரு உதவியாளராக அவரை நியமிக்கிறார். ஆனால் அவர் வந்து ஒரு ஜோதிடர். அவர் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிடராக இருக்கிறவர் எப்படி நீங்கள் வந்து அதிக அரசு இதில் நியமனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குரல் எழுப்புறாங்க.
இது ஒருவேளை விஜய் அவர்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இருந்திருந்தது அப்படின்னா, ஆமாம் அவர் வந்து ஜோதிடர் மட்டும் கிடையாது, எனக்கு தனிப்பட்ட அரசியல் ஆலோசகரும் கூட, அதனால் நாங்கள் அவரை வந்து முதலமைச்சருக்கான அரசு ஆலோசகராக நியமித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பேசி கடந்து சென்று இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அமைக்கப்பட்ட ஆட்சி வந்து விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் உடைய ஆதரவோடு பெற்று அமைக்கப்பட்ட ஆட்சின்றதுனால அவங்களும் இதை விமர்சிச்சிருக்காங்க. இடதுசாரிகளான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு உட்பட அனைவரும் இதை விமர்சிக்கிறாங்க. இதை வந்து வெளியே விமர்சனிக்க மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்திலையும் அதை விமர்சிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ இவர் வந்து அந்த ஆதரவு எந்த கட்சிகளின் ஆதரவை பெற்று நம்ம ஆட்சி அமைத்தோமோ அந்த கட்சிகள் விமர்சிக்கிறாங்கன்றப்போ இவர் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துக்கு நகருகிறார். மறுபரிசீலனை செஞ்சு அதை ரிவோக்கும் பண்ணியிருக்கார், அந்த நியமனத்தை ரத்தும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இது வந்து இது ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஆட்சி ஆரம்பித்து 3 நாட்கள் இருக்கும். அவர் பதவி பிரமாணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை பதவி பிரமாணம் பண்ணுறார். இன்றைக்கு புதன்கிழமை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். 3 நாட்களுக்குள்ளேயே ஒரு நியமனத்தை திரும்ப வாங்க வைக்க முடிகிறது. ஒரு மின்சாரம் சார்ந்த திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த திட்டத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்றப்போ அது அன்றைய இரவே வந்து மீண்டும் ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது வருது. அப்படின்றப்போ குறைஞ்சபட்சம் 3 நாட்களில் 2 இஷ்யூ வந்து ஒன்றுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒன்றில் வந்து பின்வாங்க வேண்டியதாக இருக்குன்றப்போ இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த வேண்டும். அப்போ 5 ஆண்டு காலத்துக்கு வந்து இந்த மாதிரியான இடையூறுகள் இல்லாமல் தான் நினைப்பதை அது அவர் ஒரு விஷயத்தை நினைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு தர்க்கத்தோடு தான் அந்த விஷயத்தை முன்னெடுப்பார்ல. அப்போ அந்த தர்க்கத்துக்கு ஏற்றவாறு அதை அமல்படுத்தணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான இடையூறுகள் இல்லாமல் அது ஐடியாலஜிக்கலாகவோ அல்லது வந்து அரசியல் காரணங்களுக்காகவோ இடையூறு இல்லாமல் அவர் நடத்தணும். அப்படின்றப்போ அவர் இன்னும் மற்ற கட்சிகளும் வேணும். அப்போ ஒருத்தர் மட்டுமே நம்பியிருக்கனால தானே இந்த நிலை இருக்குது. அப்படின்றப்போ அவர் கூடுதலான ஆதரவை பெறுவதில் என்னை பொறுத்தளவில் நான் பார்க்குறப்போ அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. அது அதிமுகவின் ஒரு குழுவினர் வந்து இவர் ஆதரவு முன்னாடியே கேட்டிருந்திருக்காங்க. அந்த ஆதரவு கொடுக்கறது தாமதமாக இருந்திருக்கு. முதல்ல இடதுசாரிகளிடம் விடுதலை சிறுத்தைகளிடம் ஐயுஎம்களிடம் ஆதரவு கேட்பதற்கு முன்னதாகவே அவர்கள் முதல்ல அணுகிய கட்சி அதிமுக. அவர்கள் முதலில் மறுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோரியிருக்காங்க. அப்போது மறுத்தவங்க திரும்ப மறுபரிசீலனை பண்ணி அதில் ஒரு குழுவினர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றப்போ அவங்க ஆதரவை பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சி கம்ஃபர்டபுளாக நடத்துறது தான் வந்து அவரோட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் விஜய் அவர்களோட. அந்த அந்த கோணத்தில் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு ஆட்சி ஸ்ட்ராங்காக நீங்கள் நடத்தணும், நீங்கள் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தணும். ஒருவேளை நாங்கள் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலோட இந்த ஆட்சியை நடத்த முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்து அவர் அதிமுக ஆதரவு கோரியிருக்கார். அதில் ஒரு 15 கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா 2006 திமுகவின் மைனாரிட்டி ஆட்சி. அப்போ இடதுசாரிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து வெளியிருந்து தான் ஆதரவு கொடுத்தாங்க, ஆட்சியில் பங்கெடுக்கலை. இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நிலையிலும் வந்து பல்வேறு இடர்பாடுகளை திமுக வந்து சந்திக்க வேண்டியது இருந்தது. அதில் பல விஷயங்கள் வெளியே தெரியாது. ஆனால் வெளியே தெரிஞ்ச அதிகாரப்பூர்வமான என்னென்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து சேட்டலைட் டவுன் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் அறிவிக்கிறார், அன்றைய முதலமைச்சர். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கடைசியில் அது அவ்வளோ பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு பாலிசி டிசிஷனை ஒரு சிங்கிள் பேராகிராஃபில் ஒரு பத்திரிகை பெருசாலாம் விளக்கம்லாம் கொடுக்கல. ஏன் என்ன நடந்தது, எதனால எந்த விளக்கமும் கொடுக்காம ஒரு 3 வரியில் அந்த திட்டம் கைவிடப்படுகிறது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் முடித்தாங்க அந்த திட்டத்தை. ஸோ இதனால் அந்த 5 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளில் வெற்றிகரமாக நடித்து முடிச்சுட்டாங்க திமுக மைனாரிட்டி ஆட்சியாக. ஆனால் எந்த 96 நடந்த மாதிரியான ஒரு திமுக ஆட்சி இப்போ வரையும் அதுதான் வந்து பெஞ்ச் மார்க்காக சொல்லுவாங்க. திமுக கவர்மெண்ட்டுக்கு 96 to 2001 தான் வந்து பெஞ்ச் மார்க்காக சொல்லுவாங்க. அப்போ 2006-11 ஏன் செயல்படுத்த முடியல அப்படின்னா ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கே வந்து ஒரு பெரும் சவால்கள் இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு முரண்பாடுகள் இருந்தது. கட்சிகளை வந்து அனுசரித்து வச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் தான் வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும், ஒரு எந்த இக்கட்டான சூழல் இல்லாமல் செயல்பட வேணுன்றப்போ அப்போ அவருக்கு அதுக்கான ஒரு சாதகமான முடிவாக அவர் வந்து அதிமுகவின் ஆதரவை பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம இந்த கூட்டணி கட்சிகள் தேர்தலில் கூட்டணியா இருந்து அதுக்கப்புறமா வந்து ஆதரவையும் கொடுப்பாங்க வெளியில இருந்து அப்படின்ற ஒரு ஆட்சியில் பங்கெடுக்காம ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது. ஆனா இங்க நிலைமையே வேற. கூட்டணி இருந்தது வேற கட்சியோட, ஆனால் இப்போ ஒரு ஆட்சியை வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது இங்கே திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஆதரவு கொடுக்கல, ஒரு எதிரணியினர் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டாக, ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக, ஒரு பேக்கப்பாக இருக்கும்? இதில் என்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது? இல்லை, சட்ட ரீதியாக பார்க்குறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா விப்பு கொறடா அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சுறாங்க ஒரு கட்சிக்கு. அப்போ தலைமையின் அந்த கொறடான்றது ஒன்றும் இல்லை, கட்சி தலைமை கொடுக்குற ஒரு டைரக்ஷன், இந்த வழியில் பயணிக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இங்கே என்னென்னா கொறடா கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு 2 தரப்புல இருந்தும். ஆனால் யார் வந்து கட்சி தலைவர், யார் வந்து துணைத் தலைவர், யார் வந்து கொறடா அப்படின்றத வந்து நியமனம் பண்ணலை.
அப்படி இருக்க சூழலில் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க சட்ட ரீதியாக. ஆனால் இப்போதுமே கூட கட்சி அதிகாரப்பூர்வமாக கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதனால் அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுப்பாரா அப்படின்ற சந்தேகம் ஒன்று. 2, ஒருவேளை அவர் முன்னெடுத்தாலும் கூட அதை வந்து சபாநாயகர் அவர்கள் தான் வந்து அவர்கிட்ட தான் போய் சொல்லணும், இவங்க தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு. சபாநாயகர் அவர்கள் தகுதி நீக்கம் பண்ணுவாரா? ஏன்னா சபாநாயகர்களோட அவரோட பவர்ஸ் எப்படி ஆளுநருடைய அதிகாரங்களில் ஒரு 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 கேப் இருக்குது, ஒரு 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 புரியாமல் ஒரு ஸ்பேஸ் இருக்கோ, அதே மாதிரி சபாநாயகரோட அதிகாரத்துலேயும் சில கேப் இருக்குது. அப்போ அவர் தான் இதை முடிவெடுத்தணும். இது வந்து உண்மையாகவே வந்து கொறடா உத்தரவு அவர் என்னன்னு சொல்லலாம், கொறடாயை நியமிக்கவே இல்லையே, உத்தரவு பிறப்பிக்கவே இல்லையே அப்படின்னு அவர் அந்த கால் எடுக்கிறாரான்னு தெரியாது. ஒருவேளை அப்படி ஒரு கால் எடுத்தாருன்னா அது வந்து நீதிமன்றங்களுக்கு செல்லும். நீதிமன்றங்களை செல்லி வாதங்கள் பிரதிவாதங்கள் வைக்கப்படும், சபாநாயகர் ஒரு விளக்கம் கேட்கப்படும். அவர் வந்து எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்தாருன்னு அவர் முன்வைப்பார். எதன் அடிப்படையில் வந்து இவங்க தகுதி நீக்கம் கோர்றாங்கன்றது இருக்கும். இது ஒரு சில இது இன்றைக்கு கொடுத்து நாளைக்கு எடுக்க போகிற முடிவாக இருக்காது. அது ஒரு நீண்ட கால ஒரு சட்ட லீகல் ப்ராசஸாக இருக்கும். அதில் வெற்றி பெற்று வந்தாங்கன்னா ஒருவேளை அது பெஞ்ச் மார்க்காக இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சூழல் எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தொங்கு சபை அப்படின்றது ஒரு புதிய சூழலோ, அந்த மாதிரி இந்த தகுதி நீக்கம் சம்மந்தமான ஒரு கிளாரிட்டி, எப்படி ஆளுநர் அதிகாரங்கள் சம்மந்தமாக எப்படி வந்து உச்சநீதிமன்றத்தில் உத்தரவுகள் பெற்றோமோ, அதே போல் சபாநாயகருடைய சம்மந்தமாக அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் முயற்சி செய்தாருன்னா. ஆனால் அதெல்லாம் செய்வாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி விஜய் அவர்கள் சிஎம் வந்து எல்லாருடைய அலுவலகத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோஃபா போனதாக வந்து நம்ம நிறையா வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரும் வந்து அதை முன்னிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, அதை சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச். இது கூட ஏதாவது அரசியல் இருக்குதா அப்படின்னு? இல்லை, இதுக்கெல்லாம் அரசியல் இருக்கக்கூடும். அந்த சோஃபா தான் போச்சா, அவர் என்ன சோஃபா சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்சுன்றத அவர் இன்னொருபடி மேலே போய் ஒரு திரைப்படத்தை குறிப்பிட்டு அந்த படத்தில் வர்ற மாதிரி சோஃபா அனைவரும் இல்லத்துக்கும் சென்றிருக்கு அப்படின்றாங்க. அதன் மூலமாக ஒரு மறைமுகமாக, அதாவது நேரடியாக சொல்ல மறைமுகமாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த சோஃபாவின் மூலமாக வெறும் சோஃபா மட்டும்தான் சென்றதா, அல்லது வந்து அதன் மூலமாக பணப்பரிமாற்றம் எதுவும் நடந்ததா, வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ எதுவும் பணப்பரிமாற்றம் நடந்ததா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு தான் அவர் இலைமறை காயாக வைத்த குற்றச்சாட்டு. ஆனால் இது வந்து 2 கட்சிகளும் சொல்லுவாங்களான்னு தெரியாது. அதாவது இந்த எந்தெந்த கட்சிகள் அலுவலகத்துக்கெல்லாம் வந்து சோஃபா சென்றது அவர்கள் சொல்வார்களான்னு தெரியாது. அல்லது அனுப்பிய தமிழக வெற்றி கழகம் சொல்லணும். இவங்க 2 பேரில் யாரோ ஒருவர் சொன்னால் தான் அந்த சோஃபாவுக்கு பின் இருக்கும் மர்மம் விலகும். அது வரைக்கும் அந்த சோஃபா அது வெறும் சோஃபா மட்டும்தான் போச்சா, இந்த சோஃபாவை ஏன் இவங்க வாங்கினாங்க, அவர்கள் ஏன் கொடுத்தார்கள், இன்னும் என்ன வேணால் கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் ஏன் சோஃபா கொடுத்தாங்க, ஏன் அந்த சோஃபா வாங்கினாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இன்னும் அவர் உட்கார்றதுக்காக தான் அந்த சோஃபா அனுப்பப்பட்டுச்சுன்னு முதல்ல சொல்லப்பட்டுச்சு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கப்பட்ட சோஃபா வந்து அசோக் நகரில் இருக்க அலுவலகத்துக்கு தான் அந்த சோஃபா போச்சு. ஆனால் அவங்க சந்தித்தது வந்து வேளச்சேரியில் இருக்க இடத்துல தான் போய் திருமாவளவனில் சந்திக்கிறாங்க. அதனால் அப்போ அவர் அமர்வதற்காகவும் அந்த சோஃபா அனுப்பப்படலை. இப்போ எதற்காக அந்த சோஃபா கொடுக்கப்பட்டது? சோஃபா தான் வந்து இவங்க வந்து ஒரு அன்பளிப்பாக, இப்போ எல்லாம் அரசியல் தலைவர் ஒரு சந்திச்சுக்கிட்டாங்கன்னா கொடுக்கறது வந்து புத்தகங்கள் கொடுப்போம், அல்லது வந்து ஒரு பொக்கே கொடுப்போம். சோஃபா கொடுக்கறது எந்த ஒரு வழக்கத்தில் வெளிப்படையாக நடக்கும் அப்படின்னு இதுக்கு விளக்கம் தர வேண்டியது வந்து முதல் விளக்கம் தர வேண்டியது தமிழக வெற்றி கழகம் தான். அடுத்ததாக இது கூட விளக்கம் தர வேண்டியது இதை வாங்கின அரசியல் கட்சிகள் விளக்கம் தர வேண்டியது. அதில் வந்து விடுதலை திருமாவளவன் உட்பட சீமான் அவர்கள் இல்லத்துக்கும் ஒரு சோஃபா அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. காட்சிகள்லாம் வந்தது. சீமான் அவர்கள் இல்லத்துக்கும் ஆகட்டும், இல்லை யார் யாரெல்லாம் சந்திச்சாரோ அவங்க எல்லாத்துக்கும் சென்றதாக சொல்லப்படுது. ஸோ அவர்கள் தான் அது எதன் அடிப்படையில், ஏன்னா சோஃபான்றது என்ன விலை இருந்திருக்க போகுதுன்னு தெரில. ஒரு சோஃபாவோட விலை அது பொருள் ரீதியாக அப்படி தான் சென்றதான்னு தெரில. அதுக்கு புத்தகங்கள் அனுப்பி வந்திருக்கலாம் அவங்க வீடுகளுக்கு, இல்லை ஒரு நூலகங்கள் வந்து புத்தகங்கள் அனுப்பி வந்திருக்கலாம். அதுதான் வந்து மிகவும் பொருத்தமானதாக இருந்திருக்கும். ஆனால் எதன் அடிப்படையில் அதெல்லாம் சென்றது, இதெல்லாம் நம்ம மாற்றமாக பார்க்கலாமா? இதை வந்து மாற்றமாக அவங்க முன்வைக்கிறாங்க. இது உண்மையாக இது மாற்றம் தான். ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் பணங்கள், கருப்பு பணங்கள் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சூட்கேஸ் மாறினு அப்படின்னு வரலாறு சூட்கேஸ் மாறினதாக பேசப்பட்டிருக்கு. வாக்காளர்கள் பணம் கொடுக்க சம்மந்தமாக டேங்கரில் பணம் போச்சுன்னெலாம் பேசியிருக்காங்க. இடைத்தேர்தலில் ஒரு முறை இடைத்தேர்தல் அப்போ வந்து ஸ்டேட் பேங்க்கோட டேங்கர் லாரி போனப்போ அதை பற்றி பணமாக பேசியிருக்காங்க. திருமங்கலம் ஃபார்முலா பேசியிருக்கோம், ஆர்கே நகர் ஃபார்முலா பேசியிருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து முதல் தேர்தலில் நடந்தப்போ அது 5 ரூபா நோட்டு புதுசாக வந்தப்போ அப்போ வந்து புதிய 5 ரூபாய் நோட்டுகள் வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டது பேசியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தல் குடியாத்தம் இடைத்தேர்தல் நின்னப்போ வந்து உப்மாவும் காஃபியும் வந்து வாக்காளர்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு டோக்கன் கொடுத்து. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் காசு பணம் கொடுக்கறது வந்து பல ஃபார்முலா பேசியிருக்கோம். அப்போ குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் அவர்கள் போட்டியிட்டப்போ அப்போ உப்மாவும் காஃபியும் கொடுத்து தான் வந்து வாக்குகள் வாங்கினாங்க காங்கிரஸ் அப்படின்றதும் அப்போது எதிர்த்து போட்டிக்கிட்டு இடதுசாரிகள் வச்ச விமர்சனம் பாட்டாகவே எழுதியிருக்கும். அந்த பாட்டு பின்னாளில் சினிமா மெட்டாகவே வந்தது.
உப்மா காஃபியும் தாரேன், ரெட்டைக்காலை சின்னத்தை அப்போ வந்து இரட்டைக்காலை தான் காங்கிரஸின் சின்னமாக இருந்தது. ரெட்டைக்காலை சின்னத்தை பாட்டு ஓட்டு போடுங்க மக்களேன்றதான். ஒத்த ரூபாயும் தாரேன் அந்த பாட்டு மெட்டோட அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. இப்படிலாம் தமிழக வரலாறுல பார்த்துருக்கோம். ஆனால் அந்த வரிசையில் சோஃபான்றது புதுசாக தான் இருக்குது. உப்மா காப்பியில் தொடங்கின அரசியல் இன்றைக்கு சோஃபா வரைக்கும் வந்திருக்குன்றதான் பார்க்குறோம். ஆனால் அது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இது வந்து அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றதான் இதில் வித்தியாசம். அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு கூட்டணி கட்சி, அதாவது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள், அதாவது இடதுசாரிகள் கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதே. இவங்க இன்றைக்கு உடனடியாக காங்கிரஸை போல் ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. நாங்கள் வெற்றி பெற்ற அடுத்த நாளே நாங்கள் தேவைக்காவுடன் கூட்டணிக்கு செல்கிறோம்ன்ற முடிவை வந்து இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ எடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் அதுக்கு காரண காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். இன்னொன்று அது வந்து மற்றது அவங்க இடதுசாரிகளின் மொழியில் சொல்லணும்னா அது பூஷ்வா கட்சி கிடையாது, பூஷ்வா கட்சி தனி மனித கட்சி கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாமே மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளையுமே இடதுசாரிகளை தவிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே பூஷ்வா கட்சின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி மனித இருக்க கட்சி, அவங்க எடுக்கிறதா முடிவு. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளாக இருந்தால் அது திருமாவளவன் அவர்கள் எடுக்கிறதா முடிவு. வாழ்வுரிமை கட்சியாக இருந்தால் அதில் வந்து வேல்முருகன் அவர்கள் எடுக்கிறதா முடிவு. திமுக இருந்தால் அது ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறதா முடிவு. ஆனால் இடதுசாரிகளில் அப்படி நீங்கள் முடிவு எடுக்க முடியாது. அங்கே வந்து மாநில குழு இருக்குது, மத்திய குழு இருக்குது, மாநில குழு இருக்குது. இங்கே மாநிலத்தை பொறுத்தவரை மாநில குழுவும் செயற்குழுவும் இருக்குது. அவங்க எடுக்கிற முடிவு வந்து அந்த மாநிலத்துக்கு உகந்த சூழல் மட்டும் கிடையாது, மத்திய கமிட்டி இருக்குது, பொலிட் பியூரோ இருக்கும். பொலிட் பியூரோன்னு அறிவுறுத்தலில் அவங்க எடுக்கிற பொலிட்டிக்கல் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து மாநில குழுவும் செயற்குழுவும் முடிவெடுக்க முடியும். அதனால் அவர்கள் வந்து இன்றைக்கு சூழலுக்கு என்ன, ஏன்னா கூட்டணி இப்போ தேர்தல் கிடையாது, ஸோ கூட்டணியை பற்றி பேசுறதுக்கான அவசியம் இல்லை இடதுசாரிகளை பொறுத்தளவுக்கு. அப்போ இன்றைக்கு என்ன சூழல் எழுந்திருக்கிறது? இன்றைக்கு ஆட்சியில் வந்து யார் வர்றது, யாருமே வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இது தமிழ்நாடுக்கு நல்லதா நல்லது இல்லையா? இது அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன மாதிரி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது. அப்போ இங்கே ஒரு கான்ஸ்டியூஷனலாக ஒரு எமர்ஜென்சி இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் விஷயம் நடக்காமல் தவிர்க்கிறதுக்காக ஆதரவு அளிப்பது. திமுக கூட்டணிக்கு நம்ம ஏன் செல்லக்கூடாது, செல்வதை பற்றி விவாதிக்கிறதுக்கான அவசியம் என்ன? இப்போது உடனடியாக எந்த தேர்தலும் இல்லை. ஒருவேளை வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்னா அப்போ ஒரு குழு எடுத்து நாம் எந்த கூட்டணியில் பயணிப்பது, திமுக கூட்டணியில் பயணிப்பதா அல்லது தாவேக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் அங்கே செல்வதா என்ற முடிவு அவங்க அப்போ எடுப்பாங்க. இப்போதைய நிலைமை வரைக்கும் அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை. அது சம்பந்தமாக ஆலோசனை நடந்ததாக தெரியவில்லை ஒன்று. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகளின் மொழியில் சொல்லணும்னா அது ஒரு பூஷ்வா கட்சி. அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு நிலை எடுத்துவிட்டு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கலாம். ஏன்னா அதில் ஒரு தனி மனித கட்சி. அவர்கள் வந்து தலைவர் ஒருவர் சொல்வதை கட்சி தொண்டர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்வார்கள். ஏன்னா அங்கே அப்படியான ஒரு ஜனநாயக இயக்கம் கிடையாது. பல கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் கடைசியில் ஒரு முடிவெடுக்கிறது தான் வந்து இடதுசாரிகள் கூண்டு சேர்ந்து முடிவெடுக்கிறது. இங்கே கூடி சேர்ந்து பேசிக்கலாம், ஆனால் முடிவெடுக்கிறது தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்றதான் அந்த கட்சி தலைவர் அவர்களே திருமாவளவன் அவர்களே சொன்னார். பல்வேறு கருத்துக்கள் வந்தப்போ அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை வந்து தலைமைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்து திமுக நீடிப்பதா இல்லையா என்பது முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று அதையும் நம்ம அதிமுக தாவேக்காவுக்கு கொடுத்த ஆதரவையும் சேர்த்து பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது? ஒருவேளை அதிமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்கிறாங்க தாவேக்காவுடன் அப்படின்னா அப்போ விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு வேறு ஒன்றாக இருக்கும். ஒருவேளை அதிமுக வந்து தங்களுடைய ஆதரவெல்லாம் கொடுத்தாலும் கூட இப்போ இன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்ன மாதிரி சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு வலுவான கட்சியாக சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்காங்க. அவங்க தாவேக்காவுடன் ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் எடுக்காமல் வலுவான ஒரு கட்சியாக அங்கே களத்திலும் செயல்படுறாங்க, சட்டமன்றத்திலும் இருக்காங்கன்றப்போ அப்போது திருமாவளவன் எடுக்கும் முடிவு வந்து வேறொன்றாக இருக்கும். இது 2 தான் நம்ம வந்து காத்திருந்து பார்க்கணும். இன்னொன்று உடனடியாக அவர் திருமாவளவன் அவர்களும் வந்து இன்னும் அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கல, அதை பற்றி இன்னும் முடிவு செய்யலை அப்படின்றாரு. எந்தெந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கட்சிகள்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? இப்போதைய சூழலில் இருக்க 2 கட்சிகள் தான் வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மற்றொன்று அதிமுக. இது இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருவர் தான் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா நான் பார்க்குறேன். ஆனால் இந்த தேர்தலில் அப்படி லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது. 2 பேரும் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இது வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரெடிஷ்னலான மெத்தட்ஸில் இவங்க இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னதில் அவங்க தலைவர்கள் சொன்னதன் வழியில் திருமாவளவன் அவர்கள் முன்மொழிந்த இதுக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிரான அரசியல், அதிமுக எதிரான அரசியல்லாம் கடைபிடித்து அவருடைய இப்போ வரைக்கும் எடுத்த ஸ்டாண்டு பார்க்குறப்போ அவர் வந்து அதிமுக ஆட்சியில் பங்கெடுத்தால் அவர் ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டார் அப்படின்னு இப்போ வரைக்கும் நிலையை சொல்லலாம். ஒருவேளை நாளை அவரோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம். அவர் மாற்றிக்கொண்டு நான் துணை முதலமைச்சராக இருக்கிறேன், அதிமுக அமைச்சர்கள் பங்கெடுத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு அவர் நிலை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இன்றைய நிலையிலிருந்து அவர்கள் பேசினதெல்லாம் வைத்து சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக அமைச்சர்கள் பங்கெடுத்தால்
விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுக்காது. விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்தால் அதிமுக சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே கால் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இருப்பார்களா இல்லை இருக்க மாட்டார்களா அப்படின்றது தான். இந்த 2 கட்சிகள் தான் பங்கெடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அது யார் முதல்ல செல்ல போகிறார்கள், யார் ரெண்டாவது செல்ல போகிறாங்க அப்படின்றது. ரெண்டாவதாக அதிமுக சேர்ந்தால் அங்கே விசிக இருப்பாங்களான்றதெல்லாம் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியது தான். பார்ப்போம், பொறுமையாக பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய பிளவை வந்து நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் கட்சி பிளவுபடலை, நாங்கள் சேர்ந்து தான் இருக்கோம். இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணுன்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக தான் நான் தான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி.